அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மேச ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். 2024 வருடம் செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி வரை ஒரு 25 நாட்களுக்கு சுக்கிர பகவான் தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி புரட்டாசி மாதம் 3 முதல் 28ஆம் தேதி வரை சுக்கிரன் பெயர்ச்சியின் மூலம் மேச ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. மேச ராசி அன்பர்களுக்கு 7ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன், கலத்தரக்காரகன். மேச ராசியில் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணத்திற்கு பின்னாடி உங்கள் வாழ்க்கையில் நல்ல மகிழ்ச்சி, பண வரத்து, செல்வாக்கு உண்டு. திருமணத்திற்கு முன்னாடி மேச ராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண்களிடம் அசிங்க அகுமானம் பெயர் எடுக்காமல் பார்த்துக்கணும். பெண்களிடம் நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி சாபங்கமாக வாங்கினீங்கன்னா கல்யாணமே நடக்காமல் கூட போயிடும். இதை மேசராசி என்பவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். காலபுருஷனுக்கு 7ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிர பகவான் 7ஆம் வீட்டில் ஆட்சி பலம் பெறும்போது எல்லா ராசிக்காரர்களுக்குமே குடும்பத்திலிருந்து சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். மேச ராசிக்கு கலத்தரக்காரகன் ஆட்சி நிலையில் இருக்கும்போது திருமண வயதில் உள்ளவர்கள், வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள், முதல் தாரமாக இருந்தாலும் சரி 2ஆம் தாரமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் முயற்சி செஞ்சு வரன் பார்த்தீங்கன்னா வரன் செட் ஆகும். நிச்சயம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கோச்சாரத்திலே 7ஆம் வீட்டிலே சுக்கிர பகவான் வரும்போது உங்கள் வாழ்க்கை துணைக்கு, மனைவிக்கு நோய் நொடி தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அவங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 7ஆம் வீட்டிலே சுக்கிரன் வரும்போது எதிர்பாலினவர்களிடம் மேச ராசி அன்பர்கள் கவனமாக இருக்கணும். ஆணாக இருந்தால் பெண்களிடமோ, பெண்ணாக இருந்தால் ஆண்களிடமோ எதிர்பாலினர்களிடம் கவனமாக இருக்கணும். சுக்கிரன் ஆண்களுக்கு கலத்தரக்காரகன். அப்போ பெண்கள் மூலமாக 28 நாட்கள் மேச ராசி அன்பர்களுக்கு உங்கள் குடும்ப பெண்களோ மனைவியாக இருக்கலாம், அல்லது உங்கள் பிள்ளையாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம். உங்கள் குடும்ப பெண்களிடம் உங்களுக்கு அசிங்க அகுமானம் வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கவனமாக நிதானித்து செயல்படுவது நல்லது. சுக்கிரன் 7ஆம் வீட்டிற்கு வரும்போது அது கலத்தரஸ்தானம். அவரே கலத்தர ஸ்தானாதிபதியாக இருக்கும்போது காரகோ பாவனஸ்தி என்று சொல்லுவார்கள். கணவன் மனைவி இருவருக்கும் சண்டை சச்சரவு, பிரச்சனை, பிரிவினை இப்படிலாம் ஏற்படுத்தி விட்டு போயிடுவார். கடந்த 25 நாட்களாக மேசராசிக்கு 6ஆவது வீட்டிலே சுக்கிரன் நேச நிலையில் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இருந்துச்சுன்னா, சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பேசி தீர்த்துக்கலாம். கணவன் மனைவிக்குள் அந்நியம் பிரியம் போக சுகம் உண்டு. சுக்கிரன் 7ஆம் வீட்டிலே ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது நண்பர்கள் வழியில், உறவினர்கள் வழியில் மேச ராசி என்பதற்கு கொஞ்சம் சண்டை சச்சரவுலாம் வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. நீங்கள் நிதானித்து செயல்பட வேண்டும். 7ஆம் வீட்டிலே சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது கூட்டுறவு மூலம் தன விருத்தி உண்டு. அதாவது கூட்டாளிகள் மூலம் வியாபாரமோ தொழிலோ ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருப்பவர்கள் கூட்டாளிகள் மூலம், கூட்டுறவு மூலம் தன விருத்தி ஏற்படும். மேச ராசி என்பவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். மேச ராசிநாதன் 3ஆவது வீட்டிலே தைரிய வீரிய சகோதர சகாயஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்கிறார். சித்திரை மாதம் 3 முதல் 9ஆம் தேதி வரை 7ஆவது வீட்டிலே செவ்வாய் நட்சத்திரத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இது பார்த்திங்கன்னா மேச ராசி இளைஞர்களுக்கு காதல் மலரும், கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு. செவ்வாய் நட்சத்திரத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது எதிர்பாலினவர்கள் நட்புலாம் கிடைக்கும். புரட்டாசி மாதம் 9 முதல் 20ஆம் தேதி வரை ராகு பகவான் நட்சத்திரத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். மேச ராசிக்கு 12ஆவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார். இந்த கால நேரம் மேச ராசி அன்பர்கள் எதிர்பாலினவர்களிடம், பெண்களிடம் நீங்கள் கவனமாக இருக்கணும். வீண் பெயர் கெட்ட பெயர்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ நீங்கள் கவனமாக பார்த்துங்க. புரட்டாசி மாதம்
20 முதல் 28ஆம் தேதி வரை குரு பகவான் நட்சத்திரத்தில் சுக்கிர பகவான் வந்து சஞ்சாரம் செய்வார். விரையாதிபதி குரு பகவான் 2ஆம் வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். திருமணம் போன்ற சுப காரியங்களுக்கு, பேச்சுவார்த்தைக்கு, மங்கள காரியங்களுக்கு செலவுகள் வந்து கூடுதலாக வரும். வெளியூர், வெளியிடம், வெளிநாடு, அயல்நாடு சார்ந்த தொடர்புகள் அல்லது வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் புரட்டாசி 20 முதல் 28ஆம் தேதி வரை முயற்சி செய்யலாம். வெளிநாடு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேச ராசிக்கு 6ஆம் வீடு மிக பலமாக இருக்கிறது. சத்துரு சர்வீஸ் ஸ்தானம் பலமாக இருக்கும்போது, புதன் வந்து ஆட்சி உச்ச மூல திரிகோண பலத்தில் இருக்கும்போது உங்களுடைய புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள், தேர்வு எழுதக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தி கொள்ளலாம். அரசு வேலையெல்லாம் கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம் கிடைக்கும். கோச்சாரத்தில் 6, 7ஆம் இடம் மிக பலமாக இருக்கிறது. மேச ராசியின் அதிபதி 3ஆவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அது வந்து புதனுடைய வீடு. புத்திசாலித்தனமாக நடந்துக்குங்க. நீங்கள் வந்து ஆத்திர அவசர கோபதாபங்களை குறைத்து புத்திசாலித்தனமாக நடந்துக்கும் போது உங்களுக்கு உங்கள் காரியங்கள் வெற்றியாகும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடு வருகின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.